ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கேட்பது கிடைக்கும், கிடைப்பது நிலைக்கும். 21 நாள் சுப மாற்றம் சேலஞ்ச். அதில் ஃபஸ்ட்டு நாள் நல்லபடியாக பயிற்சி முடிஞ்சது. அடுத்து 2வது நாளுக்கான பயிற்சி நன்றியுணர்வு பயிற்சி, அதாவது கிராட்டிடியூட் ரெட்யூன். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாய்பாபாவோட நாம ஜெயத்தை 107 திருப்ப சொல்லிவிட்டு அடுத்து பதிவை பார்க்கலாம். வாங்க பாபாவோட 108 நாம ஜெயம் பண்ணலாம். நீங்களும் மனசில் தொடர்ந்து சொல்லுங்கள். ஓம் சாய்ராம், 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 ஓம் சாய்ராம். இதைத் தொடர்ந்து பாபாவோட வார்த்தை பாடல் கேட்டுட்டு 21 நாள் சேலஞ்சுக்கான நாள் 1 பயிற்சி ஆரம்பிப்போம். பதிவை முழுமையாக கலந்துக்கோங்க. மற்ற சாய் பக்தர்களுக்கும் இதை பகிருங்க. இந்த பதிவில் உங்களுக்கு நிஜமாலுமே நீங்கள் இந்த சவால் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஐம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வாங்க 2வது நாள் பயிற்சி நன்றியுணர்வு அதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா நிமிர்ந்து உட்காந்து கண்களை மூடிட்டு ஆழமாக மெதுவாக மூச்சை இழுத்துட்டு மெதுவாக விடுங்க. இது மாதிரி 3 முறை பண்ணுங்கள். அப்படியே உங்களோட மனசுக்குள்ளே நேர்மறை எண்ணங்களை மட்டும் நினச்சிக்கோங்க. இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த நாள் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவாக மனசுக்குள்ளே சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும். எதுக்கெலாம் நன்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் மற்றும் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லணும். என்னோடய உடலுக்கு நன்றி. இன்று நான் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குவதற்கு காரணம் என்னோடய இதயம். அந்த இதயத்திற்கு நன்றி. நுரையீரலுக்கு நன்றி. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கண், காது, மூக்கு, கால், கை எல்லாத்துக்கும் நம்ம மனசார நன்றி சொல்லணும். 2வது, வாழ்க்கையில் நமக்கு என்ன அடிப்படை தேவைகள் இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னா, எனக்கு உணவு, சுவாசிக்க சுத்தமான காற்று, தங்கறதுக்கு ஒரு நல்ல வீடு மற்றும் நல்ல உடை தந்த கடவுளுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லணும். 3வது, நம்மளோட உறவுகளுக்கு நன்றி சொல்லணும். என்னை நேசிக்கிற என்னோடய குடும்பத்தார், நண்பர்கள் மற்றும் எனக்கு நல்ல வழிகாட்டுற அனைத்து பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 4வது நமக்கு
யாரெல்லாம் நம்மளோட வாய்ப்புகள் நிறையா கொடுத்தாங்க, நம்மளோட வளர்ச்சிக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம மனசார நன்றி கூடதுங்க. இப்போ யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கும் எனக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் இந்த சுப மாற்றத்திற்கான இந்த 21 நாள் சேலஞ்ச் இருக்குது. இந்த பதிவு கூட உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் இந்த பதிவுக்கு நம்மளோட நன்றியை சொல்லிக்கலாம். எதிர்காலத்துக்கு நம்ம நன்றி சொல்லலாம். என் கனவுகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நனவாகி வருது, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்குது, எனக்கு நன்மை நிறைய கிடைக்குது அப்படின்னு கிடைக்கிற நன்மைக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அடுத்தது நம்ம இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோம், அந்த செய்கிற விஷயத்துக்குள்ள நம்ம நன்றி சொல்லுவோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் உண்மையானவே நன்றியோட 3 விஷயங்களை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை எழுதுங்க. இப்போ இன்றைக்கி காலையில் யாருக்காவது டீ கொடுத்துருக்கீங்க, யாருக்காவது நீங்கள் டீ கொடுத்துருக்கீங்களோ, இல்லை உங்கள் நண்பரோ யாரோ உங்களுக்கு வந்து டீ வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நன்றி சொல்லலாம். இப்போ நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட உடலுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. அதே மாதிரி நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயம் நடந்துச்சோ அந்த நல்ல விஷயத்துக்கு எல்லாம் நீங்கள் மனசார நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு தூங்குங்க. அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நன்றி ஒன்று வந்து வெறும் வார்த்தையாக சொல்லக்கூடாது, உங்கள் இதயபூர்வமாக நீங்கள் சொல்லணும். அதுதான் சும்மா நம்ம ஏனோதானோ நன்றி நன்றி அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்லக்கூடாது. உண்மையான பயிற்சி என்னென்னா ஆத்மார்த்தமாக நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்போ தான் அதுக்கான முழு பலன் வந்து நமக்கு இந்த பயிற்சியில் கிடைக்க பெறுவோம். ஸோ இந்த நாள் பயிற்சி இதோட முடியுது. 2வது நாள் பயிற்சி. ஸோ நமக்கு என்னெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரோ அதுக்கு நம்ம மனசார நன்றி சொல்லுவோம். நமக்கு நன்றி சொல்ல சொல்ல தான் கடவுளுக்கு நமக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகும், மனம் அமைதி பெறும். ஸோ கேட்பது கிடைக்கும், கிடைப்பது நிலைக்கும். ஓம் சாய்ராம். நாளைக்கு 3வது பதிவில் சந்திப்போம்.